வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். டிவிஎஸ் அவங்களுடைய புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அதோடைய ப்ரைஸிங் அண்ட் ஸ்பெக் மாதிரி விஷயங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த புதுசாக லான்ச் ஆகிருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்ப்போம். பார்மெடிச்சனுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணியோட தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டியல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே சரி. ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு அந்த வெஹிக்கிளுடைய டிசைன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், டோட்டலி நல்ல ஒரு மாடர்னான ஒரு டிசைன் டோன்னே சொல்லலாம். அவங்க பார்த்தாலே அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான அந்த ஒரு பயங்கர யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோட இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் டிசைன் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு டிசைனில் அவங்க இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா, பெஸ்ட்டான ஒரு ஏரோடைனமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது இருக்குன்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வெஹிக்கிள் அந்த ஒரு பென் ஸ்கின் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைனுமே கூட உங்களுக்கு ஃபுட்போர்ட்லேயும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சீட்டிங்கும் நல்ல ஒரு லென்த்தியரான சீட்டு. அது இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லையும் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 34 லிட்டர்ஸ்க்கான நல்ல ஒரு ஸ்பேசியஸான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த ஒரு ஸ்கூட்டருடைய டிசைன்ன்றதை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா எப்பயும் போல் டிவிஎஸ் அதில் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோல் அதை மாதிரி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள் அந்த மோட்டார் அண்ட் பேட்டரி பற்றி பேசினா இதில் நம்மளுக்கு சிங்கிள் வேரியண்ட்டு தான், உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி பேக்கேஜ் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. 3.1 கிலோவாட்கான பேட்டரி பேக்கேஜ். இந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் மூலமாக இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 158 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. 0 to 18 பார்த்தோன்னா உங்களுக்கு 4 hours 10 minutesக்குள்ளே சார்ஜ் ஏறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஹப் மோட்டார் தான். டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 68 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு 0 to 40 6.8 செகண்ட்ஸ் கிட்ட ஆக்சலரேஷன் எடுத்துக்குது. அப்படின்றப்ப பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ஒரு நல்ல ரேஞ்சு. அது இல்லாமல் ரேஞ்சும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரேஞ்சு கொடுக்குறப்ப பேட்டரி பேக்கேஜ்லேயும் பெஸ்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு அந்த ஒரு சார்ஜிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிக்காக தான் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு டாப் ஸ்பீட் 68ன்றதே என்ன பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பீட் போகுது. ஆக்சலேஷன் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் 125cc ஸ்கூட்டரில் எதை மாதிரி ஒரு பிரேக்கிங் செட்டப் இருக்குமோ அந்த கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இவ்வளோ விஷயங்கள் ஓரலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைமில் நல்ல ஒரு அப்பியரன்ஸாகவும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட ஸ்பெக்கு, மோட்டர் அண்ட் பேட்டரி ஸ்பெக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸிங் இது எல்லாத்தையும் லோட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு 99,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்ட தான் வருது. இப்போ ப்ரைஸிங்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளை கோட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு டீசென்ட் ஸ்பெக்கோட இருக்குது. இந்த ஸ்கூட்டர் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆர்பிட்டான்னு லீவ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் நம்ம நேரில் கூட போய்ட்டு ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை பை. See you later.